லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு, அது தொடர்புடைய சூழ்நிலைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் வினாடிக்கு 50,500 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 21,520 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் கழுகு பார்வை காட்சி. மெயின் அருவி, ஐந்தருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு. உதகை அருகே குடியிருப்புகள் உள்ள இத்தலாறு பகுதியில் மண் சரிவு. அவலாஞ்சியில் அதிகபட்ச மழை பதிவாகியுள்ள நிலையில் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக கூடலூர் அருகே உள்ள மேல்கூடலூரில் வீடுகள் இடிந்தும் நடைபாதைகளில் விரிசல் ஏற்பட்டும் சேதம். குடியிருப்பு வாசிகளை முகாம்களில் தங்க வைக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் தீவிரம். கனமழையால் கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்று வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமம். தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணை நிரம்பியது. அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக 2 மதகுகளில் வெளியேற்றம். தொடர்மழை காரணமாக வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் அருகே செல்லவோ ஆற்றில் இறங்கி குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஆதி கனமழையின் எதிரொலியாக நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 4 குழுக்கள் முகாம். ஊட்டி, மஞ்சூர், தேவாலா, கூடலூர் ஆகிய பகுதிகளில் மீட்பு உபகரணங்களுடன் தலா 10 பேர் கொண்ட குழுக்கள் தயார் நிலை. நீலகிரி மாவட்டத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதி கனமழை பெய்யும் என கூறி சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டது வானிலை மையம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை வெளியீடு. ஜூலை 19ஆம் தேதியன்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நூலகம், அறநெறி குறித்தெல்லாம் பாஜகவுக்கு என்ன தெரியும் என்ற முன்னாள் நீதிபதி சந்துருவின் கருத்துக்கு அண்ணாமலை பதில். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் உள்ளவர் தங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என கருத்து. கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கடும் வெள்ளப்பெருக்கால் கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுலா செல்லவும் மலையோர சாலைகளில் இரவு நேரத்தில் பயணிக்கவும் தடை. ஆன்லைன் மூலம் மது விற்பனை செய்யும் திட்டம் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். டெட்ரா பாக்கெட்டில் மது உட்பட எந்தவித புது முயற்சியிலும் ஈடுபடும் திட்டமில்லை என்று திட்டவட்டம். சசிகலாவின் சுற்றுப்பயணம் அதிமுக ஒன்றிணைவது குறித்த கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என பதிலளித்த செல்லூர் ராஜு. சசிகலா இன்று தென்காசியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் கருத்து. ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கின்றாங்க, மறைமுகமா நடந்துட்டு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ. எங்க பொதுச் செயலாளர் போல ஒரு சாணக்கியத்தனமானது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஜாம்பஜாரைச் சேர்ந்த மறைந்த ரவுடி தோட்டம் சேகரின் மனைவியும் பெண் வழக்கறிஞருமான மலர்கொடி உட்பட மேலும் 2 பேர் கைது. மேலும் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல். பண பரிவர்த்தனை செய்த பெண் வழக்கறிஞரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை என தகவல்.
ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீனுக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணை நடத்திய நிலையில் நடவடிக்கை. காவிரி விவகாரத்தில் திமுக அரசு தொடர்ந்து நாடகமாடி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. ஆன்லைனில் மது விற்பனை போன்ற யோசனைகளை கைவிட்டு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்துமாறும் தடுப்பணைகள் கட்டுமாறும் வலியுறுத்தல். டெட்ரா பேக்கில் நாங்கள் கொடுப்போம், அப்புறம் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் 90 மில்லி கொடுப்போம். இப்படியெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இந்த முயற்சியை நீங்கள் கல்வியில் கொண்டு வாங்க, சுகாதாரத்தில் கொண்டு வாங்க, நீர் மேலாண்மையில் கொண்டு வாங்க, தடுப்பணையில் கட்டுங்க, விவசாயத்தில் பெருக்குங்க, விவசாயத்தில் கொண்டு வாங்க இந்த முயற்சியை. அதை விட்டுட்டு சாராயத்தை திருப்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை அவசியமானது என கருத்து. சென்னை சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோவில் நடிகர் கார்த்தியின் சர்தார் 2 படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் தவறி விழுந்து உயிரிழப்பு. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் 20 அடி உயரத்தில் சண்டை பயிற்சியில் ஈடுபட்ட போது தவறி விழுந்ததால் நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்ததாக தகவல். சென்னையை அடுத்த சோழவரத்தைச் சேர்ந்த ரவுடி சேது என்கிற சேதுபதி துப்பாக்கி முனையில் கைது. பல்வேறு கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை. பெங்களூரு ஜிடி வேர்ல்டு வணிக வளாகத்துக்குள் நுழைய வேட்டி அணிந்து சென்ற விவசாயிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம். பல்வேறு கன்னட அமைப்பினர் வேட்டி லுங்கி அணிந்தபடி வணிக வளாகத்துக்குள் சென்று போராட்டம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.